ini hotel lah. மகாசபை கட்சியில தலைமை வேட்பாளர் வண்டி தேர்தல் தொகுதியில் எட்டு பேர் ராசுந்திர செல்வராணி நேற்று நாங்கள் துண்டு பிரச்சாரம் செய்து கொண்டு வீடு திரும்பும்போது ஓமந்தைக்கு அங்கால பண்டிகைச்சக்குளம் சைடில் வச்சு எங்களை ஒரு வாகனம் ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தது வந்து அந்த சைடை நெருப்பு எரிஞ்சு கொண்டிருந்து அந்த டைமில் எங்களை போக சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அதுக்குள்ள வரைக்கில் எங்களோட வாகனத்தை அடித்து நெருப்பு சொல்லுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அந்த டைம் பார்த்து அங்கால பக்கத்தில் ஒரு பஸ்ஸும் வந்துட்டு நாங்கள் வெட்டி எடுத்து இஞ்சால வந்துட்டு இழுத்து கொண்டு வந்து எங்களோட வேனை துரத்தி கொண்டு வந்து பின்னால் முன்னுக்கு வேனை போட்டு நிப்பாட்டி எங்களோட டிரைவரை வெளியில் இழுத்து போட்டு அடித்து எங்களோட பிள்ளைகள் பிரச்சாரத்துக்கு வந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அடித்து அதில் எல்லாம் அடித்து விழுத்தி பெரிய பிரச்சனை செய்யிட்டாங்க. அந்த டைமில் எல்லாரும் ஓடி வந்து வேனை கூட்டி என்ன உள்ளுக்கு வச்சுட்டாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த டிரைவரை வந்தவன் ஓடி வந்து என் வேனை நான் இருந்த வேன் கதவை திறந்து திறப்ப போட்டு வேனை ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் கதவை திறந்து வெளியில் இறங்கிட்டேன். உடனே பாஞ்சிட்டேன். நாங்கள் 1 அடிச்சுனாங்க. அந்த டைமில் வரையில் ட்ராபிக் தான் வந்தது. ட்ராபிக் வந்து அவையிட சார்பாக கதைக்க தொடங்கிட்டாங்க. அப்போ நாங்கள் பிரச்சனை பட்டு கொண்டிருந்தோம். டிக்கெட்டில் தான் இல்லை போலீஸுக்கு போகணுமென்னா எங்களை போலீஸுக்கு ஓமந்த போலீஸுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஓமந்த போலீஸில் சொன்னாங்க நீங்கள் இதே கம்ப்ளைண்ட் கொடுத்தா எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், மற்றது நாளைக்கு நீங்கள் பிரச்சாரத்துக்கு போயிடாது, லாஸ்ட் டே என்றபடியாக வாகனம் எல்லாம் நாங்கள் உள்ளுக்கு போடுவோம்னு சொன்னாங்க. இதால் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு இன்றைக்கு பிரச்சார நாள் இருக்கபடியாக எங்களுக்கு நிறைய துண்டு பிரசுரம் இஷ்யூ பண்ண வேண்டி இருக்கபடினால நாங்கள் வந்து சரியன்னு சொல்லிக்கூட ஒதுங்கிட்டோம். ஆனால் எங்களை அடித்த டிரைவருக்கோ எங்களுக்கு அடித்த ஆக்களுக்கோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலவையே அவை ஆக்சிடென்ட் கேஸ்ன்னு சொல்லி பதிவு செய்துட்டு எங்களை வெளியில் அனுப்பிட்டினோம். நாங்கள் திருப்பி போய் கழிச்சு பார்த்தோன்னாங்க அவையில ஒரே வார்த்தை எங்களை இன்றைக்கு வெளியில் இறங்கியலாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு வந்து கட்சி வேலை இருக்கிற காரணத்தினால நாங்கள் சரி என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி போட்டு நாங்கள் வெளியில் வந்து நாங்கள் வீட்டை வந்துட்டோம். அவைய பெரும்பான்மை இனத்தவராக இருந்தபடினால ஓமந்த போலீஸ்ல இருந்து வவுனியா வரைக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து வவுனியால இருந்து திருப்பி 5 வரைக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து அனுப்பிட்டேன். அதுக்குள்ள வச்சும் அந்த டிரைவர் தானே எங்களுக்கு அடிக்கல அவர் சொன்னேன் தான் எஸ்டிஎஃப் ஆமண்டு சொல்லித்தான் எங்களுக்கு எல்லாம் அடிச்சவர். கடைசியா போலீஸுக்கு வச்சு கேட்க சொன்னேன் தான் அப்படி சொல்லலேன்னு சொன்னேன். பிறகு வந்து தனிப்பட்ட ரீதியாக அவங்க கழிச்சாங்க. நாங்கள் சிங்கள இனத்தரன் அதை பெரும்பான்மை இனத்தரன்னு சொன்னாங்க. நாங்கள் அதுக்குள்ள வந்து முற்று முழுதா எங்களோட பிரச்சனை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நாங்கள் எல்லா இடத்துக்கும் அடிச்சுனாங்க. அந்த இடத்துல எங்களை ஒருத்தருமே அவதானிக்க இல்லை. நாங்கள் வந்து தாக்கப்பட்டிருந்தா இன்றைக்கு எல்லாரும் இறந்துருப்போம். ஆண்டவர் தான் எங்களை காப்பாற்றினார். அதை நாங்கள் நம்பிக்கையாக சொல்லுவோம். ஒரு கொஞ்சம் நூலில் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் போன 11 பேரும் இன்றைக்கு சடலமாக தான் மீட்கப்பட்டிருக்கோம். அந்த நிலையில தள்ளப்பட்டது. எங்களுக்கு தாக்குதல் செய்வது யாருன்னு தெரியாது. ஆனால் வந்தவே பெரும்பான்மை அதை மட்டும் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம்.